வணக்கம். வெல்கம் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். நண்பர்களே, நீங்க ஒரு ட்ரேடரா இருக்கீங்களா? உங்களுடைய ஜட்ஜ்மென்ட் படி நீங்க எடுக்கிற ட்ரேட் கரெக்ட்டான டைரக்ஷன்ல தான் போகுது. பட் உங்க ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுது. இந்த மாரி சிச்சுவேஷன் நீங்க நெறைய ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ மறக்காம பாருங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட அடுத்த ட்ரேட ப்ராஃபிட்டபிளா நீங்க மாத்தலாம். வீடியோவ முழுக்க பாருங்க. ஏன் நீங்க வந்து ஏமாத்தப்படுறீங்க? ஏன் உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆவுது? அப்படின்றதுக்கு இந்த கான்செப்ட்ட தான் நான் விளக்க போறேன். அதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி ட்ராப். ஏன் இத ட்ராப்ன்னு சொல்றோம்னா, உங்களுக்கு பொறி வச்சு உங்கள ஏமாத்துவாங்க. நாம ஏமாத்தப்படுறோம். யாரால அப்படின்னா, பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸால. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களுடைய ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் உடைய சைக்காலஜி அவங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கும் தெரியும். ஆனா, உங்கள விட அவங்க நெறைய சம்பாரிக்கணும்னு நினைப்பாங்க. இங்க தான் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பொறி வைப்பாங்க. அதுல தான் நம்ம மாட்டிக்கிறோம். எந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கோ, அங்க வந்து உங்களுக்கு ஒரு ட்ராப் வைப்பாங்க. நம்ம போய் அசால்ட்டா அதில மாட்டிருவோம். அவங்க ஈஸியா பணத்த மேக் பண்ணிடுவாங்க. ஓகே. இப்ப இந்த லிக்விடிட்டி அப்டின்னா என்ன? அப்டிங்கிறத ஒரு டெஃபினிஷன் மூலியமா பார்த்துட்டு, அப்புறமா ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம இந்த வீடியோ விளக்கலாம். உங்களுக்கும் புரியும். லிக்விடிட்டி ஜோன் அப்புட்னா என்னன்னா, எங்க வந்து விலை ஓ பிரைஸ் ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஹை வால்யூம்ல இருக்கோ, எந்த ரீஜன்ல ட்ரேடிங் உடைய வால்யூம் ஜாஸ்தியா இருக்கோ, அந்த ஜோனுக்கு பேர் தான் லிக்விடிட்டி ஜோன் அப்டின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்ப வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப மார்க்கெட் உச்சத்தில இருக்குன்னா, எல்லாரும் ரைட் மார்க்கெட் ரொம்ப உச்சமாயிடுச்சு. இந்த இடத்துல வந்து இதுக்கு மேல போகுமா, போகாதான்ற ஒரு குழப்பம் கண்டிப்பா வரும். அப்போ வந்து அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும்பொழுது, அந்த இடத்துல எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? பொதுவா என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல ஒரு சரி வித்துறலாம், பங்க வித்துறலாம், இல்ல இந்த ட்ரேட குளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அங்க வந்து ஒரு செல்லிங் ட்ரேட போட்டு வைப்பாங்க. ஒரு பொசிஷன் எடுத்து வைப்பாங்க. ஸோ எல்லாருமே அப்படிதான் திங்க் பண்ணுவாங்க. நீங்க, நான் எல்லாருமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா என்ன திங்க் பண்ணுவோம்? சரி இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இது போதும். இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழ வந்துரும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறப்ப, உலகமே அங்க தான் போய் செல் ட்ரேட் எடுப்பாங்க. அப்ப அங்க வால்யூம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த ஜோன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் லிக்விடிட்டி வருது. லிக்விடிட்டினா என்ன? ஏற்கனவே வந்து புடிச்சு வச்சிருக்கிறத அங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது வாங்கி வச்சத அங்க விப்பாங்க. அங்க ஒரு லிக்விடிட்டி நடக்கும். இதே கீழ பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட்ல ரொம்ப ஓவர் சோல்டு ஜோன்ல வந்து எல்லாரும் வித்துட்டு இருக்கப்ப, அங்க ஃப்ரீயா இருக்கப்ப எல்லாரும் போய் வாங்குவாங்க. அப்ப அங்க ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுறப்ப அங்க ஒரு லிக்விடிட்டி இருக்கும். சரிங்களா? வித்தவங்கலாம் வாங்குவாங்க. அப் ட்ரெண்ட்ல வாங்குனவங்கலாம் விக்குவாங்க. ஸோ அந்த விக்கிற இடத்துல தான் உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ எந்த இடத்துல ஹை வால்யூம் இருக்கோ, அங்க தான் உங்களுக்கு பொறியே வைப்பாங்க. யாரு? இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட் ஓனர்ஸ் இந்த மாரி நெறையா உங்களுக்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்கலாம் பண்ணுவாங்க. ஏன்? இந்த விஷயம் தெரிஞ்ச ரீட்டெயில் ட்ரேடர்ஸே உங்கள எப்படி ட்ராக் பண்ணணுமோ, அப்படி சூப்பரா ட்ரிக் பண்ணி உங்கள வலையில விழ வச்சுருவாங்க. இதுக்கு பேரு தான் லிக்விடிட்டி ட்ராப். பார்ட் 1 வந்து ஷார்ட் செல்லிங் வச்சு பார்ப்போம். அதாவது பை சைடு லிக்விடிட்டி அதாவது மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓவரா எல்லாரும் வாங்கிட்டே இருக்காங்க. மார்க்கெட் நல்லா உச்சத்துக்கு போகுது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்துருச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்தோனே, எல்லாரும் அங்க போய் ஷார்ட் செல்லிங் பண்ணுவாங்க. இல்லன்னா வாங்குனத அங்க விப்பாங்க. இல்லன்னா புதுசா என்ட்ரா வரவங்க ஒரு ஷார்ட் செல்லிங்க போட்டுட்டு, கீழ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற நெனப்புல வெயிட் பண்ணிட்டு, அங்க ஒரு ட்ரேடர் எல்லாரும் எடுப்பாங்க. சரிங்களா? இந்த இடத்துல எப்படி வந்து மாட்டிக்கிறீங்க? அப்படிங்கிறத நம்ம வந்து ரியல் டைம் சார்ட் வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம். இது பார்ட் 1. பார்ட் 2ல வந்து பையிங் சைடு அதாவது உங்களுடைய டிமாண்ட் ஜோன்ல வந்து கீழ வந்து பை 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 பண்ற இடத்துல கால் எடுக்கிற இடத்துல உங்களுக்கு எப்படி இருக்குன்றத ஒரு செகண்ட் பார்ட்ல நான் போடுறேன். இல்லைனா வீடியோ லெங்தியா போயிடும். இத பாருங்க முதல்ல. இப்போ வந்து ஒரு ரியல் டைம் சார்ட்ல பார்ப்போம். இது வந்து 5த் டிசம்பர் அன்னைக்கு எடுத்த 5 மினிட்ஸ் சார்ட் இன்ஃபோசிஸ். இப்ப இந்த மார்க்கெட் இப்படி மேல போயிட்டுருக்கு. உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பல்சிவ் மூவ்மெண்ட் இருக்கு. ஒரு புல் பேக் இருக்கு. அப்புறம் இம்பல்சிவா ஒரு அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ ஒரு இப்ப நான் வந்து ஃபுல் சார்ட்ட காட்டாம அந்த உச்சத்த காட்டிட்டு இருக்கேன். இப்ப நீங்க மேல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இது மார்க்கெட் எங்கே போகுது? ஒரு புல் பேக் வருது. திரும்பி இம்பல்சிவ் ஆகுது. திரும்பி ஒரு புல் பேக் வருது. ஸோ இது மாரி போயிட்டு இதுதான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இங்க ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுப்போம். உங்க கணிப்பு என்னவா இருக்கும் அப்டின்னா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ஏன்னா, ஒரு வாட்டி மார்க்கெட் அங்க டச் ஆகும்போதெல்லாம் கீழ வந்துட்டு திரும்பி இங்க டச் ஆயிட்டு, இங்க ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும் உங்களுக்கு. இது டோஜி இல்ல உங்களுக்கு வந்து ஒரு பின் பார் தான் இது. டவுன் சைடுக்கான அறிகுறி. மேல பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. செல்லிங் பிரஷரு.
ஸோ ரொம்ப கீழ அழுத்தி இங்க கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ரெசிஸ்டன்ஸ்ல இந்த மாரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா, பொதுவா ஒரு ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க? சரி, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆறதுக்கான எல்லா சிக்னலும் இங்க காட்டுது அப்படின்னு நினைப்போம். ஏன் நம்ம சொல்றோம்னா, இது அப்படியே இங்க ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் போய் இங்க ஹிட் ஆகும்பொழுது, இந்த கர்சர கொஞ்சம் க்ளோஸா பாருங்க. நான் சொல்றேன். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, பிரஷர் கீழ வந்திருக்கு. மேல வந்து பிரஷர் இல்ல. மேல போறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியா இருக்கு. ஐ மீன் செல்லர்ஸோட ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கு. கீழ கொண்டு வராங்க. அதனால ரெட் கேண்டில்ஸ் வந்து கீழ வந்துச்சு. ஒரு சின்ன புல் பேக் வந்து திரும்ப ரெசிஸ்டன்ஸ்ல பழைய கேண்டிலோட இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, பாடி ரொம்ப வீக்கா இருக்கு. விக் ரொம்ப பெருசா இருக்கு. ஆன் தி டாப் சைட் ரெட் கேண்டில். ஸோ செல்லிங் பிரஷர் இங்க ஜாஸ்தியா இருக்கு. எஸ் எ ட்ரேடர். இப்ப நீங்க ஒரு ட்ரேடரா நீங்க உட்கார்ந்திருக்கீங்கன்னா, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி. இதுல 2 விஷயம். ஒண்ணு வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸும் ஃபார்ம் ஆயிடுச்சு. டபுள் டாப் மாரியும் ஃபார்ம் ஆவுது. அங்க உங்களுக்கு ஒரு அ டவுன் சைடுக்கான அறிகுறியும் தெரிஞ்சிருச்சு. நீங்க வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில்க்காக வெயிட் பண்றீங்க. அதே மாரி ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் ரெட்லயே விழுந்திருக்கு. திரும்பவும் அதுவுமே பாடி சின்னதாவும், விக் பெருசாவும் இருக்கு. ஸோ, இப்ப நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ரைட் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகப்போகுது. எனி ட்ரேடர் நானா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும் என்ன முடிவு பண்ணுவோம்? சரி இங்க ஒரு ஷார்ட் செல்லிங் போடுவோம். இங்க ஒரு ஷார்ட் செல் எடுத்தோம்னா, மார்க்கெட் கீழ வரும். அப்போ வந்து பை பண்ணிக்கலாம். வி கேன் மேக் தட் லெவரேஜ். அது ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அப்படின்னு தான் நெனைப்போம். ஸோ, இத நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்னா, கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ட் செல்லிங் வாய்ப்பு நம்ம பார்த்துட்டோம். ஸோ, இந்த ஷார்ட் செல்லிங்க ஒரு ஆர்டர போட்டுறலாம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல முடிவு பண்றோம். கண்டிப்பா முடிவு பண்ணுவோம். உங்களுடைய அனாலிசிஸ் கரெக்ட்டுங்க. உங்க ஜட்ஜ்மென்ட்டும் கரெக்ட்டா இருக்கு. நீங்க எந்த இடத்துல ஷார்ட் எடுக்கணுமோ, அந்த இடத்த நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க எக்ஸிக்யூட் தான் பண்ணணும் ஆர்டர. ஆர்டரும் எக்ஸிக்யூட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி, உங்க ப்ராஃபிட் உங்களுக்கு தெரியுது கீழ இருக்குன்னு. பட் அட் த சேம் டைம் டூ மேனேஜ் த ரிஸ்க் நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவீங்க. சரிங்களா? பொதுவா ஸ்டாப் லாஸ் எங்க செட் பண்ணுவோம்? நம்ம ரெசிஸ்டன்ஸுக்கு கொஞ்சம் மேல செட் பண்ணுவோம். எங்க செட் பண்ணுவோம்? கிட்டத்தட்ட இந்த லெவல்ல நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவோம். ஓகே. இப்ப நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு எல்லாம் தயாராயிட்டேன். நீங்க வந்து டெக்னிக்கலி சவுண்ட் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டீங்க. உங்களுடைய ஜட்ஜ்மென்ட், உங்களுடைய அனாலிசிஸ் எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும், எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்றத தெளிவா நீங்க முடிவு பண்ணிட்டு ஆர்டர எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. இப்ப அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த 5 மினிட்ஸ். இது 5 மினிட்ஸ் சார்ட் இல்லைங்களா? அடுத்த 5 மினிட்ஸ் நடக்குதுன்னு பார்ப்போம். இப்ப அடுத்த ரெட் கேண்டில் விழுது. ஸோ உங்க ஜட்ஜ்மென்ட் படி, உங்க டைரக்ஷன் படி மார்க்கெட் இஸ் கமிங் டவுன். கீழ வந்துட்டுருக்கு. ஹேப்பியா இருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோஜி கேண்டில் மாரி ஃபார்ம் ஆயி, ஒரு பின் பார் அகைன் கிரீன் கலர்ல ரிவர்ஸ் ஆறதுக்கான ஒரு சிம்பல் மாரி தெரியும். மேபி இட்ஸ் புல் பேக்கா கூட இருக்கலாம். அப்படின்னு நெனைப்பீங்க. ஆனா, இங்க என்ன ஆகுதுன்னா, கீழ வந்த மார்க்கெட் திடீர்னு பார்த்தீங்கன்னா, டக்கு டக்கு டக்குன்னு மேல போகுது. திரும்ப ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு ரெட் மாரி ஃபார்ம் ஆயி, ஒரு பெரிய கிரீன் கேண்டில் மேல போகுது. ஸோ, இங்க தான் நீங்க வந்து பார்க்கணும். 1 வந்து உங்க ரெசிஸ்டன்ஸ பிரேக் அவுட் ஆவுது. 2 நீங்க போட்டிருந்த ஸ்டாப் லாஸ ஹிட் ஆயிடுது. உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ, உங்க உங்க ட்ரேட் வந்து லாஸ்ல முடிஞ்சிருக்கும். ஏன்னா, நீங்க எடுத்த ஆர்டருக்கும் மேல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனனால அங்க போய் பை ஆயிருக்கும். ஸோ, அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு லாஸா வந்து முடிஞ்சிரும். இதுதான் எல்லாருடைய ட்ரேடர் 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் எஸ்பெஷலி நடக்குது. நீங்க கரெக்ட்டா தான் எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா, மார்க்கெட் உங்க டார்கெட் ரீச் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ ஹிட் பண்ணிடும். இந்த பொசிஷனுக்கு பேரு தான் ட்ராப் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அந்த ஸ்டாப் லாஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடம் தான் வந்து ட்ராப். உங்களுக்கு இங்க தான் ட்ராப்ப செட் பண்ணுவானுங்க. எப்படின்னா, அவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க நீங்க நினைக்கிறத அவங்களும் நினைக்கிறாங்க. மார்க்கெட் கீழ தான் வரணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா, நெறைய கீழ வந்தா தான் அவங்களுக்கு நெறைய ப்ராஃபிட். ஏன்னா, அவங்க வந்து கோடிக்கணக்குல போடுவாங்க பணத்த. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்டர்ஸ் அவங்களுக்கு நெறைய தேவ. எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு ஆர்டர்ஸ் நெறைய தேவ. அப்ப அவங்க வெயிட் பண்ணி இந்த பர்ட்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ்ல உங்கள ஷார்ட் செல்லிங் பண்ண வச்ச ஆர்டர் எல்லாம் பூல் பண்ணி விட்டுட்டு அவங்க எடுப்பாங்க. 2வது ஸ்டாப் லாஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஆர்டர்ஸ் வந்து உட்கார்ந்திருக்கும். அவங்க டார்கெட் வந்து அத தான் குறி வைப்பாங்க. அந்த ஆர்டர வைப் பண்ணி அங்க போய் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபால்ஸா மார்க்கெட்ட புஷ் பண்ணுவாங்க மேல. நீங்க பாருங்களேன், இந்த 2 பச்சை கேண்டில்லையும் பாருங்க, எவ்வளோ பெருசா ஃபார்ம் ஆயிருக்கு. கம்பேரிங் டூ த அதர் கேண்டில். திடீர்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. நல்லா தெரியுது டவுன் ட்ரெண்ட்ன்னு. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேண்டில் ஒரு புஷ் வந்திருக்கு பாருங்க, பை சைட்ல. இது யார் பண்ணுவான்னா, இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் தான் பண்ணுவாங்க. திடீர்னு வந்து பெரிய பணத்த போட்டு ஃபால்ஸா இங்க மேல கொண்டு போய் இங்க பை பண்ணிட்டு, அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க செல் பண்ணுவாங்க.
இங்க ஒரு ப்ராஃபிட் எடுப்பாங்க அவங்க ஆக்சுவலி. 2வது இங்க ஒரு செல் பொசிஷன நீங்க எங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கீங்களோ அதுக்கு மேல வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாப் லாஸ் நீங்க ஒரு ரூ. 1200 வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அவங்க வந்து அதுக்கு மேல கொண்டு போய் அவங்களுடைய ஷார்ட் செல்லிங்க வைப்பாங்க. நம்மலாம் எங்க வைப்போம்? கீழ வைப்போம். இந்த இடத்துல வச்சிருப்போம். ஆனா அவங்க அந்த லிக்விடிட்டி ட்ராப் சொல்ற அந்த ஜோனுக்கு ஸ்டாப் லாஸ தான் அவங்க குறி வச்சு அங்க தான் அவங்க வந்து கேமையே ஆரம்பிப்பாங்க. சரியா? ஸோ இப்ப என்ன ஆயிடுச்சு? நம்ம கணக்குப்படி எல்லாம் வந்துச்சு. நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இப்ப மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்ப இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாத்தையும் கிராப் பண்ணிட்டாங்க. இங்க லிக்விடிட்டி இருந்த எல்லா ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸும் வைப் அவுட் ஆயிடும். அந்த இத அவங்க வந்து மானிட்டைஸ் பண்ணிருவாங்க. இப்ப மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இது ரியல் டைம் சார்ட். இன்ஃபோசிஸோட 5த் டிசம்பர் சார்ட். 5 மினிட்ஸ் சார்ட். டக் டக் டக்ன்னு கீழ இறங்குது பாருங்க. பார்த்தீங்களா? நீங்க ஜட்ஜ் பண்ணது கரெக்ட். கீழ போகும்னு நீங்க முடிவு பண்ணது கரெக்ட். எங்க ஷார்ட்ட செல்லிங் பண்ணணும்னு நெனச்சதும் கரெக்ட். கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நீங்க எடுத்திருக்கீங்க. எல்லாமே கரெக்ட்டு. ஸ்டாப் லாஸ் செட் பண்ணீங்க கரெக்ட். ஆனா, உங்க ஸ்டாப் லாஸ்க்கு மேல ஒரு கழுகு உட்கார்ந்திருக்கு. எல்லாத்தையும் கொத்தி தூக்கிட்டு போயிரும். அதனால இத தான் லிக்விடிட்டி கிராப் ஆர் லிக்விடிட்டி ட்ராப்ன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு பொறி வச்சு உங்கள புடிச்சுருவாங்க. நீங்க லாஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐயோ! நான் நெனச்ச மாரியே கீழ போச்சு. ஆனா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அப்படின்னு நம்ம புலம்புவோம். நெக்ஸ்ட் டைம் ஃபிரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் இதில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இந்த லிக்விடிட்டி ட்ராப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. உங்க ஸ்டாப் லாஸ்க்கு மேல தான் அவன் வருவான். அங்க வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விடுவான். இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு, இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் எப்படி திங்க் பண்ணுவாங்களோ, அப்படி திங்க் பண்ணணும். இதுவரைக்கும் நம்ம திங்க் பண்ணதெல்லாம் நம்ம ரீட்டெயிலர்ஸ் ஒரு பொதுமக்கள் எப்படி நம்ம திங்க் பண்ணுவோமோ, நம்ம திங்க் பண்ணது கரெக்ட் தான் தப்பு இல்ல. ஆனா உங்களுக்கு மேல நீங்க எப்படி திங்க் பண்ணுவீங்கன்னு பார்த்துக்கிட்டு, அவன் உங்களுக்கு மேல ஒரு வலை விரிப்பான். அதனால ஜாக்கிரதையா அடுத்த ட்ரேட்ல இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. உங்க ஸ்டாப் லாஸ நீங்க செட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு மேல எதா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துட்டு கூட நீங்க பண்ணலாம். இல்லன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இந்த மாரி கேம் வரப்ப, உங்க ஸ்டாப் லாஸ் நீங்க எப்போ வப்பீங்களோ, அந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆர்டரே எடுக்காதீங்க. அதுக்கு மேல மார்க்கெட் கொஞ்சம் அப்படி அப் ஆச்சுன்னா, அங்க போய் கூட நீங்க ஷார்ட் செல்லிங்க போட்டுட்டு, அதுக்கு மேல ஸ்டாப் லாஸ செட் பண்றதுக்கும் உங்களுக்கு நீங்க பண்ணிக்கலாம். இன்னொன்னு டெக்னிக்கலா நீங்க சவுண்டா இருக்கணும். இதே மாரி பேட்டர்ன் நெறைய வரதுனால அது அப் ட்ரெண்டா கூட மாறலாம். அதனால வந்து நீங்க நல்லா இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். இதில டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. நல்லா அப் ட்ரெண்ட்ல வந்துருச்சு. ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. நெறைய டைம் வந்து ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி லிக்விடிட்டி ட்ராப்க்கு நீங்க வெயிட் பண்ணி, அந்த லிக்விடிட்டி ட்ராப்ப நீங்க அனுபவிக்கணும். நீங்க போய் அங்க ஒரு ட்ரேட் எடுத்து இவ்ளோ பெரிய டவுன் இந்த ஷார்ட் செல்லிங் அங்க மேல அந்த லிக்விடிட்டி கிராப்ன்னு போட்டிருக்கேன் இல்லையா? இந்த இடத்துல நீங்க வந்து இந்த செல் ஆர்டர போட்டிருந்தீங்கன்னா, யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எவ்ளோ பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கும்னு. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் எப்படி திங்க் பண்ணுவாங்களோ, அது மாரி நெக்ஸ்ட் டைம் திங்க் பண்ணி, நீங்க ஒரு நல்ல ட்ரேட எடுத்தீங்கன்னா, ப்ராஃபிட்டபிள் ட்ரேடா இருக்கும். இதெல்லாம் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம். டெக்னிக்கல்லாம் தெரியாம, தயவுசெய்து இன்ட்ராடேவோ, இல்ல ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கோ பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா, கொஞ்சமாவது தெரியணும். என்னதான் நம்ம ஆப்ஷன் செயின் பார்க்குறோம், அது பார்க்குறோம், இது பார்க்குறோம். இல்ல இன்னைக்கு மார்க்கெட் அப்பா இருக்கு, நான் எதையோ போய் வாங்குறேன், எங்கேயோ விக்கிறேன். அது மாரிலாம் பண்ணாதீங்க. உங்க கடைசியா உங்க கேபிட்டல் போயிடும். நீங்க ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அது ஒரு பிசினஸ் மாரி, ஒரு மினி பிசினஸ் மாரி கன்சிடர் பண்ணி, தெளிவான முடிவெடுங்க. உட்காந்து கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு உங்க நாலேட்ஜ் யூஸ் பண்ணி, பொறுப்பா அது ஒரு தொழில் மாரி செஞ்சு ப்ராஃபிட் பண்ணுங்க. ஒவ்வொரு பணத்தையும் பத்திரமா பார்த்துக்கணும். சரிங்களா? இந்த ட்ராப்பு இந்த மாரி இதுலருந்து நீங்க தப்பிச்சுக்கணும்னா, கொஞ்சமாவது டெக்னிக்கல் நீங்க படிச்சுக்கணும். இதுதான் இந்த லிக்விடிட்டி கிராப்ன்ற கான்செப்ட். இத பத்தி தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பேசலாம்னு நெனச்சேன். ஆம் ட்ரேட் சேஃப்லி. இந்த 2026ல நான் போடுற பெரிய வீடியோ, இதுதான் முதல் வீடியோ. இந்த வருஷம் உங்க எல்லாருக்கும் ப்ராஃபிட்டபிளான இயரா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து விஷ் பண்றேன். விஷ் யூ ஆல் a வெரி ஹேப்பி நியூ இயர் 2026. நம்ம சேனல புதுசா பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வேற வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பை பை.